ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட குட்டி பையனை தான் காட்டுறாங்க. அவன் தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் ஒரே நேரத்துல இழந்திருப்பான். தன்னோட அம்மா கார்ல வெடிச்சு செதறிப்பாங்க. அதே மாதிரி அப்பாக்காரரு ரொம்பவே சீரியஸான நிலைமையில இருப்பாரு. அவரை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டுறாங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டே சொல்றாங்க, இவரு ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காரு, எப்ப வேணா உயிர் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயங்காட்டுறாங்க. இதை கேட்ட நம்மளோட ரதன் சிங்குக்கு ரொம்பவே அழுகியா வருது. என்னோட அப்பா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறான். இதை பாக்குற நம்மளோட தியாக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவ்வளவு சந்தோஷமா இருந்த இந்த குடும்பம் இப்படி சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டாக்டர்ஸ் ரொம்பவே கெஞ்சி கேட்டதுனால அவங்களும் எல்லாரையும் பார்க்க அனுமதிக்கிறாங்க. அப்ப நம்மளோட குட்டி பையன் அவனோட அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். அப்பா, நீங்க எனக்கு வேணும்ப்பா, சீக்கிரமா குணமாயிடுங்கப்பா, அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கப்பா, நீங்க என் கூட இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, எல்லாமே சரியாயிடும், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா, நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு, நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளில அனுப்பிடுறாரு. அப்ப தன்னோட உயிர் தோழன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு பெரிய உதவி கேட்க போறேன், அதை நீ எனக்காக செய்வியா அப்படிங்கிற மாதிரி அவரு கை கூப்பி கேக்குறாரு. உடனே அவரு என்னடா நீ சொல்ற, நீ என்னோட உயிர் தோழன், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன வேணும்னு மட்டும் எனக்கு ஆர்டர் போடு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அப்பதான் அவரு சொல்றாரு, என்னோட பையனுக்கு சின்ன வயசுலயே ஒரு கண்டை இருந்தது, அவனோட உயிருக்கு ஆபத்து, ஒரு பொண்ணாலதான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும். சோ அதனாலதான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சோ என்னன்னு தெரியல. என்னோட மனைவி கடைசி வரைக்குமே என்னோட பையனை நினைச்சுதான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தா. அவனுக்காக தான் நாங்க கோயில்ல பூஜை பண்ணவே போனோம், அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துருச்சு. இனிமே அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது. அந்த ஆபத்து வராம இருக்கணும்னா உன்னோட பொண்ணு தியாவை என்னோட பையனுக்கு நீ கட்டி குடிப்பியா, அவளால மட்டும்தான் என்னோட பையனுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரு கெஞ்சி கேக்குறாரு. உன்னோட பொண்ணு தியாவை என்னோட பையன் ரதன் சிங்குக்கு கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே கேட்டுறாரு. இதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. நம்மளோட தியாவும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறா. டேய், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க, என்னோட பொண்ணுக்கும் உன்னோட பையனுக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க முடியும்? அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே தியாவுடைய நிச்சயதார்த்தத்தை 2 நாள்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் வாக்கு கொடுத்துட்டேனே. இப்ப தியாக்கு ஒரு வாரத்துக்குள்ள என்கேஜ்மெண்ட்டும் நடக்க போகுது. இதெல்லாம் நான் எப்படா சரி பண்ணுவேன்? நீ சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ யோசிச்சு பாரு, நீ எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தியாவோட அப்பாவும் சொல்றாரு. இந்த பாருடா, நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா என்னோட பையனோட உயிர் ஆபத்துல இருக்கு, நானும் இன்னும் எவ்வளவு மணி நேரம் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்ப நானும் போயிட்டேன்னா என்னோட பையன் அனாதையா ஆயிடுவான். அவனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணா அந்த பொண்ணு என்னோட பையனை நல்ல விதமா பார்த்துப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு தியா மேல இருக்கு. தியா கண்டிப்பா என்னோட பையனையும் என்னோட இந்த நாட்டையும் நல்லா பார்த்துப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. இங்க தியா பழைய விஷயம் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. அவ சின்ன பிள்ளையில விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு குதிரை அவ மேல மோதிரத்துக்கு வந்திருக்கும். அப்ப இவர் தான் காப்பாத்திருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அதே சமயம் அந்த நிச்சயதார்த்தம் பண்ண போற மாப்பிள்ளை மெசேஜ் பண்ணிருப்பான் இல்லையா? சோ அதெல்லாம் நினைச்சு பாக்குறா. டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டு அங்க இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, இல்லப்பா, நான் உண்மையதான் சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்றா. என்னோட உயிர் சின்ன வயசுலயே போயிருக்க வேண்டியது, இவர் தான் சரியான நேரத்துல என்னை காப்பாத்தினாரு. அது மட்டும் இல்லாம நம்மளோட குடும்பத்துக்கு அவர் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. இப்ப அவரு அவரோட பையன் உயிருக்காக தானே இந்த ஒரு உதவியை கேக்குறாரு. இதையும் நான் பண்ணலைன்னா நம்ம எல்லாம் என்னப்பா உறவுக்காரங்க? இல்லப்பா, அதனாலதான் நான் ஒத்துக்கிறேன். நானே ரதன் சிங்கை பாத்துக்கிறேன், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதனால நான் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கணும் அப்படின்னா இது என்னோட கடமையா நான் ஏத்துக்கிறேன்ப்பா
போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லி அவர்கிட்டையும் வந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அந்த குட்டி பையனையும் கூட்டு வந்துடுறாங்க. அப்பா அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த பாருப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ வந்து எப்போதும் தியா கூட தான் நிரந்தரமா இருக்க போற. உனக்கு தியானா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அதனால காலம் முழுக்க நீ அவ கூடயே இருக்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன். அதனால நீ ரொம்பவே சந்தோஷமா இருப்பன்னு எனக்கு தெரியும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த குட்டி பையனுக்கு ஒண்ணுமே புரியல. தியா நீ அவனை அழைச்சிட்டு போமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளும் வந்து அவனை அழைச்சிட்டு போயிடுறா. இப்பவே இந்த கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சொல்லியிருப்பாரு. அதனால வந்து அரண்மனைக்கு போன உடனேயே இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கான எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்க தியா வந்து எல்லா நகையும் போட்டுட்டு கல்யாண கோலத்துல உட்கார்ந்துருக்கா. அவங்க அம்மா வந்து 1க்கு 100 தடவை கேட்டுட்டே இருக்காங்க, இந்த பாரடி இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா, எதுக்கு நீ அப்படி சொன்ன, இதெல்லாம் வந்து நீ சரியே இல்ல, அந்த சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டு நீ எப்படி அவன் கூட வாழ போற, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, இதனால உன்னோட வாழ்க்கையே அழிஞ்சிரும், நீ வந்து இவ்வளவு பெரிய தியாகம் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ராஜா சொன்னதுனால தானே இப்ப நீ இதெல்லாம் வந்து பண்றதுக்கு வந்து முடிவு எடுத்த, இப்பெல்லாம் நீ பண்ணாதம்மா அப்படிங்கிற மாதிரி அம்மாக்காரங்க ரொம்பவே வந்து தடுக்கிறாங்க. அம்மா தயவு செஞ்சு என்னை விடுங்க, நான் வந்து இதை வந்து ஒரு கடமையா தான் நினைக்கிறேன். இப்ப வந்து நம்மளோட ராஜா வந்து ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காரு, அம்மாக்காரங்களும் இறந்து போயிட்டாங்க, இப்ப ரதன் வந்து ரொம்பவே குட்டி பையனா இருக்கா, அவனுக்கு யாருமே இல்ல, அந்த மாதிரி நிலைமையில நான் தான் அவனுக்கு துணையா இருக்க முடியும், அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்திக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னை விடுங்க, இந்த கல்யாணத்தை நான் பண்ணதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்ப அப்பாக்காரரும் வராரு. உடனே அம்மாக்காரங்க திட்டுறாங்க, இந்த பாருங்க இவள்கிட்ட சொல்லுங்க, இவள்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா, நீங்களாவது சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. இந்த பாருமா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கல்யாணத்தை வந்து நீ ஒரு கடமையா தான் நினைக்கிறேன்னு, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குடா, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனமேடிக்கு கூட்டு போய் அவளை உட்கார வைக்க அந்த இடத்துலயே அந்த குட்டி பையனுக்கும் நம்ம தியாக்கும் கல்யாணம் ஆயிடுது. 2 பேரும் 7 தடவை வளம் வந்து அவங்க 2 பேரும் சத்தியமும் பண்ணிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் இவளோட நெத்தியில குங்குமத்தையும் வச்சு தாலியும் கட்டிடுறான். அந்த இடத்துல இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா ஆயிடுறாங்க 7 ஜென்மத்துக்கும். இங்க இந்த கல்யாணம் நடக்கிற எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்பாக்காரரும் பார்த்துட்டு அர்ச்சனையும் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஜோடியா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அவரும் வந்து இவங்க 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ண அடுத்த செகண்டே இறந்து போயிடுறாரு. இத பார்த்த நம்மளோட குட்டி பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறான். இத பாக்குற நம்ம தியாக்குமே ரொம்ப மனசுடைஞ்சு போறா. ரொம்பவே அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அதோட அவருக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவரோட சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் இவரை பார்த்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ரதன் சிங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் அவனை விட 10 வயசு பெரிய பொண்ணு கூட அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த சொத்து பத்துக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த டிராமா எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதெல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப இந்த டிராமா பிடிச்சிருந்தது அப்படின்னா பர்பிள் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எவ்வளவு பேரு இந்த டிராமாவை விரும்பி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிராமாவோட ஷார்ட்ஸ் வந்து நான் டெய்லி போட முயற்சி பண்றேன். ஆனா ஃபுல் வீடியோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை அப்படிதான் போஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். அதனால உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுது. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க எல்லாரையுமே சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.